என்னெல்லாம் பேசியிருக்கிற பேச்சை கேட்டிங்கன்னா பாஸ்டரையும் பேசுவாங்களா, உங்களே பேசுகிறாங்கன்னா என்ன அதிகமாக பேசுவாங்க. சில பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கண்டுக்காம போயிட்டே இருப்போம். ஆனால் இதுவரை நாங்கள் நிற்கிறோம், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. எங்க உங்க மேல அபிஷேகம் இருக்கா, உங்க மேல தேவ திட்டம் இருக்கா, கட்டாயம் தூஷணங்கள் எழும்பும். கட்டாயம் தூஷணங்கள் எழும்பும். நான் ஆராதிக்கும் பொழுது என்னெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன வேற ஆவி பிடிச்சவன், பெயல்செபூல் ஆவி பிடிச்சவன் என்னெல்லாமோ பேசியிருக்கிறாங்க. இவன் ஆராதனையில் யார் பங்கு போற எழும்பியும் போயிருக்கிறாங்க. சிலருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவர் நான் உங்களை ஆராதிக்கிறேன், இதை நான் கேட்க மாட்டேன், உங்களை தானே முழுவலத்தோடு ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு கீபோர்டு போட்டு நானே ஆராதிப்பேன். இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமைன்னு வரமாட்டுக்க சத்தமா சொல்லுமே ஆமே. சில தூஷணங்களை கேளாதிருப்பது ரொம்ப நல்லது.